ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரணி சமையல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னாக்குன்னி வந்து பொடி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். நான் ஒரு 20 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம வறுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா வறுத்து எடுத்துப்போம், கருகிடக்கூடாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துப்போம். நல்லா ஜீரகம் வந்து பொரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து 10 பல் வந்து பூண்டு எடுத்து தோலோடு சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா வந்து வறுத்து போதில். இப்போ சென்னாக்குன்னி வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதில் இதை வந்து நல்லா வறுத்துட்டு நல்லா புடச்சி மண் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துப்போம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஆறட்டும், நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் வந்து நான் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நைஸாக அரைக்கலை, கொஞ்சம் குறப்பாக தான் அரைச்சிருக்கேன். இந்த பதத்துக்கு இதை ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.